வணக்கம். வாழ்க்கையில புதிதா வரக்கூடிய உறவுகளையோ இல்ல நண்பர்களையோ உடனடியா முழுமையா நம்புறது பெரிய தப்பு. ஏன்னா ஆரம்பத்துல எல்லாருமே நம்ம கண்களுக்கு ரொம்ப நல்லவங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரிவாங்க. ஆனா போக போக பழக பழகதான் அவங்களோட உண்மையான சுய ரூபம் என்ன, அவங்களோட குணம் என்ன அப்படிங்கிறதே நமக்கு தெரிய வரும். பொதுவா நமக்கு கஷ்ட காலம்னு ஒண்ணு நடக்கிறப்போ நமக்கு புதுசா ஒரு உறவு வருது அப்படின்னா அந்த உறவு கிட்ட நாம ஆறுதல தேடக்கூடாது. ஏன் அப்படின்னா அப்படி நம்ம ஆறுதல் தேடிட்டோம்னா முன்னாடி இருந்ததை விட பெரிய சிக்கல்ல நாம சிக்கிடுவோம். ஏன்னா ஆரம்பத்துல நம்ம கூட பழகிறவங்க நம்மள பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட தான் நம்ம கூட பழகுவாங்க. நம்மளோட பலம் எது, நம்மளோட பலவீனம் எது அப்படிங்கறத அவங்க தெரிஞ்சுப்பாங்க. நம்மள பத்தி நம்ம கிட்ட இருந்தே விஷயங்களை வாங்கிப்பாங்க. நாமளும் அவங்க உண்மையானவங்க அப்படின்ற நம்பிக்கையில அவங்க கிட்ட இருந்து ஆறுதலை எதிர்பார்ப்போம். நம்மளை பத்தி அத்தனை உண்மைகளையும் நம்ம வெள்ளந்தித்தனமா நம்மளோட மனசையும் திறந்து அவங்க கிட்ட நம்ம சொல்லிடுவோம். ஆனா அவங்க அது எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டு அவங்களுக்குன்னு ஒரு நேரம் வரும் பொழுது அதை பயன்படுத்தியே நமக்கு துரோகத்தை செய்து விட்டு போவார்கள். நீங்க ஒரு விஷயத்த நல்லா தனிமையில உட்கார்ந்து யோசிச்சு பாருங்களேன். உங்களுக்கு துரோகம் பண்ணவங்க உங்களை பத்தி நல்லா தெரிஞ்சவங்க, உங்க கூட நல்லா பழகுனவங்களா தான் இருப்பாங்க. அவங்க நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சதுக்கு காரணமே நமக்கு துரோகம் பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான். பொதுவா நம்மளோட நண்பர்களை விட நம்மளோட துரோகிகளுக்கு தான் நம்மளை பத்தி நல்லா தெரியும். ஏன்னா அவங்க தான் நம்மளோட மனசை முழுசா தெரிஞ்சுக்கிட்டு எதுல நாம வீக்கா இருக்கோமோ அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயத்துல நம்மளை பழி வாங்கிடுவாங்க, நமக்கு துரோகம் பண்ணுவாங்க. எப்பவுமே எடுத்த உடனே ஆரம்பத்திலேயே ஒருத்தர் மேல அன்பை நம்ம செலுத்தவே கூடாது. ஏன்னா அப்படி பண்ணிட்டோம்னா அந்த அன்புக்கு ஒரு மதிப்பே இருக்காது. நம்ம கூட பழகுறவங்க உண்மையான பாசத்தோட பழகுறாங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நாம பழகணும். ஒருத்தர் கூட பழகும் பொழுது ஆராய்ச்சி மனப்பான்மையோட தான் முதல்ல நாம இருக்கணும். அவங்கள பத்தி முழுசா ஆராயணும், முழுசா விசாரிக்கணும். அதுக்கப்புறமா தான் அவங்க கூட நம்ம நெருக்கமா பழக ஆரம்பிக்கணும். அது நம்ம வேலை செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய புதிய நண்பர்களா இருந்தாலும் சரி, குடும்ப உறுப்பினர்களா புதுசா வர்றவங்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலுமே அவங்கள பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கினதுக்கு அப்புறமா தான் அவங்க கூட நாம பழக ஆரம்பிக்கணும். ஏன்னா இங்க எல்லாருமே முகமூடியோட தான் இருப்பாங்க. ஆனா நாம உண்மையா இருந்துட்டோம் அப்படின்னா நம்ம கண்களுக்கு எல்லாருமே நல்லவங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியும். ஆனா ஒரு கட்டத்துல அவங்க முகமூடிய கழட்டும் பொழுதுதான் அவங்களோட சுய ரூபம் நமக்கு தெரியும். அப்பதான் நம்ம புரிஞ்சுப்போம். அப்ப ஆரம்பத்துல நம்ம கூட பழகுனது எல்லாமே வெறும் நாடகம் அப்படிங்கிறது நமக்கு அப்பதான் தெரியும். ஆனா நாம என்ன பண்றோம்னா எடுத்த உடனே அவங்கள நல்லவங்கன்னு நம்பிடுறோம். அதனால நமக்கு அவங்க நல்லவங்களாகவே தெரியறாங்க. நம்மளை பத்தி எல்லாத்தையும் அவங்க கிட்ட சொல்றோம், நம்மளோட வீக்னஸ் எல்லாமே சொல்லிடுறோம். ஆனா நீங்க ஒரு கட்டத்துல யோசிப்பீங்க, நாம மட்டும் எல்லாத்தையும் அவங்க கூட ஷேர் பண்ணுமே, ஆனா அவங்க கிட்ட இருந்து வந்தது எல்லாமே பொய் தானே அப்படிங்கிறது நமக்கு ஒரு கட்டத்துல புரிய ஆரம்பிக்கும் பொழுதுதான் நம்மளோட முட்டாள்தனம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்க முடியும். அவங்க நம்ம கூட பழகும் பொழுது அவங்கள பத்தின எந்த உண்மையையும் வெளிப்படையா சொல்லவே அவங்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க நம்ம கூட அந்த அளவுக்கு பழக காரணமே நம்மளை பத்தி அவங்க தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு துரோகம் பண்ணணும் அப்படிங்கிற கண்ணோட்டத்துல கூட இருக்கலாம். எல்லாருமே நம்ம கூட பழக வர எல்லாருமே அப்படி இருப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி இல்லை. ஆனா அதுல பல பேர் அப்படி இருக்க சான்ஸ் இருக்கு. அதனால பொதுவாவே யாரையுமே உடனடியா நம்பிடாதீங்க. ஒருத்தரை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கினதுக்கு அப்புறமா அவங்க மேல அன்பு வைக்கிறதோ நம்பிக்கை வைக்கிறதோ இருக்கட்டும் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. நீங்க இதே மாதிரி யாரையாச்சும் ஆரம்பத்துல ரொம்ப அளவுக்கு அதிகமா நம்பிட்டு அதுக்கப்புறமா பின் நாட்கள்ல கஷ்டப்பட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட கருத்துக்களையும் என்கிட்ட பகிர்ந்துக்கோங்க. ஏன்னா நான் சொன்ன இந்த கருத்துக்கள் உண்மையாகவே பல பேரோட வாழ்க்கையில நடந்து இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் இதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன்.
பொதுவா நம்ம ஆரம்பத்துல ஒருத்தர் மேல நம்பிக்கையோ அன்போ வச்சுட்டோம் அப்படின்னா அது கண்டிப்பா அதுக்கு மதிப்பில்லாம போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய மக்கள் உண்மையான முகத்தோட பழகுறதே கிடையாதுங்க. அவங்கள பத்தின உண்மையை சொல்ல மாட்டாங்க. ஆனா நம்மளை பத்தின எல்லா உண்மைகளையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. நோண்டி நோண்டி கேட்பாங்க. நாம என்னமோ அவங்க நம்ம மேல ஆறுதலா இருக்காங்க அப்படிங்கிற எண்ணத்தோட தான் இருப்போம். ஆனா அது உண்மையான ஆறுதலே கிடையாதுங்க. இப்போ நம்மளோட நண்பர்கள் நம்மளை பத்தி நம்ம மனசு தெரிஞ்சு வச்சுப்பாங்க, கரெக்டுங்களா? ஆனா உண்மையே துரோகிக்கு மட்டும்தான் நம்மளோட பலம் எது பலவீனம் எது அப்படிங்கிறதே தெரிய வருங்க. அப்படி தெரிஞ்சுக்கிட்டா தானே நம்மள அவங்க துரோகம் பண்ணிட்டு போறதுக்கு வாய்ப்பு நல்லா அமையும். அதனால எப்பவுமே நீங்க உஷாரா இருங்க. யார்கிட்டயும் உடனடியா அன்பை வச்சிடாதீங்க. யார்கிட்டயும் உடனடியா உங்களை பத்தின உண்மைகளை சொல்லிடாதீங்க. எதையுமே ஆராய்ச்சி மனப்பான்மையோட முதல்ல பார்க்க கத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்க நம்பிக்கையும் அன்பா வச்சீங்கன்னா நீங்க பாதுகாப்பா இருக்க முடியும். நான் சொன்னது சரினா கண்டிப்பா உங்களோட கருத்தை சொல்லுங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.